லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாப்பிட்டே முடிக்க போறேன். நீ என்னடா இன்னும் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ஜூஸ் குடி. உனக்கு தானே பசிக்குது, நீ சாப்பிடு, நான் குடிச்சுக்கிறேன். குடி. அந்த பொண்ணு யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா அவன் என்னடான்னா முகத்தை மூடிட்டு இருக்கிறான். ஏதோ தப்பா இருக்கே. காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்கு. எது படிக்கிற பையனா? டீச்சர் எதுக்கு படிக்கிற பையனோட வெளியில வந்திருக்காங்க? இது நல்லது இல்லையே. அத்தை, தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம்ல. தெரிஞ்சவங்கன்னா எதுக்கு முகத்தை மூடிட்டு இருக்கணும்? நமக்கு எதுக்கத்த இதெல்லாம்? நீங்க குடிங்க. இல்லம்மா, நம்ம பையனுக்கு பாடம் எடுக்கிறவங்க அவங்க நல்லவங்களா இருக்கணும்ல. இந்த பையனை பார்த்தா தப்பாவே இருக்கே. ஏன் முகத்தை மூடிக்கிட்டு சாப்பிடுறான்? நமக்கு எதுக்கத்த வம்பு? அத்தை, நீங்க டீ குடுங்க, நம்ம போலாம். மேடம் பில். ஓகே. என்ன இது? அவங்க பேண்ட் செருப்பு மாதிரி இருக்கு. அவங்களேதான். ஓஹோ, சார் இந்த வேலை கூட பாக்குறாரா? அத்தை இந்த நிலைமையில இவங்களை பார்த்துட்டா அம்புட்டுதான். சீக்கிரமா கூட்டிட்டு போயிடணும். அத்தை, போய் மாவு அரைக்கணும், நிறைய வேலை இருக்கு. வாங்க போலாம். வாங்க அத்தை. வாங்கத்த போலாம். என்னத்த, என்னாச்சு? இல்லம்மா, வாத்தியார் படிப்பு சாதாரண வேலை இல்ல, அது ஒரு தவம். அத பாக்குறவங்க தப்பு பண்ண கூடாது. சமுதாயத்தை ஒழுக்கமா மாத்துற அவங்களே ஒழுக்கக்கேடா நடந்துக்க கூடாது. இத என்னன்னு கேட்டதா சரியா வரும். அத்தை, அதெல்லாம் வேண்டாம். நீ சும்மா இரு, நான் கேட்கணும். கேட்டே ஆகணும். அத்தை, அத்தை, இத நான் சும்மா விட மாட்டேன். கேளுங்க. ஏண்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க? காலேஜில் படிக்கிற பையனை கூட்டிக்கிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்க? ஏண்டா, அவதான் கூப்பிட்டானா எங்கன போச்சு உனக்கு அறிவு? ஐயோ, கூடவே நீயும் பல்ல இழுச்சுக்கிட்டு போயிடுறதா? அத்தை, எல்லாம் இவனு சொல்லணுமா? படிக்க காலேஜுக்கு அனுப்புனா என்னென்னமா பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தியா? என்னடா இது புது பழக்கம்? அத்தை, அத்தை என்னத்த பண்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க. இப்போ இவங்க தான் இவருக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஏதாவது சந்தேகம் கேட்டிருப்பாங்க, இல்ல அவங்க உதவி கூட கேட்டிருப்பாங்க. அதான் அவங்க கூட வந்திருப்பாங்க. எஸ் எஸ், ஆமா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அதான் இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். வர வழியில பசிச்சுதான், அதான்.
படிக்கிற பையன்கிட்ட என்ன உதவி வேண்டி கிடக்கு? ஏன் உன்கிட்ட பைசா இல்லையா? நல்ல சம்பளம் தானே வாங்குற. அத்தை, எதுக்கு அத்தை இப்படி பண்றீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நீங்க அவங்கள வாத்தியாரு ஸ்டூடெண்டா பாக்குறீங்க. அவங்க ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட உதவி கேட்க கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அவங்க இவங்களை படிக்க வச்சு எவ்வளவு பெரிய உதவி பண்ண போறாங்க. வாங்க அத்தை. அமுதா கண்ணு, எனக்கு என்னமோ இது ஒண்ணும் சரியா படல. ஓ, நீங்க வாங்க அத்தை. சொன்னா கேளுங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க அத்தை. சாரி. அப்பா. டேய், உங்க அம்மாவுக்கு பயந்துதான் காலேஜ்ல என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னியா? நல்ல வேலை, நான் உன்னை கட்டிக்கிட்டு உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கல. ஆனா your wife really great, such a sweet character. சூழ்நிலையை எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணாங்க பாத்தியா? கிரேட்டா. அமுதா, ரொம்ப தேங்க்ஸ் அமுதா. நல்ல வேளை ரெஸ்டாரண்ட்ல அம்மா கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்திட்டேன். அம்மா ஏன் பொது இடத்துல இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் தெரியல. எனக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. என்னை விடு, நான் ஆம்பளை. தீபா ஒரு பொண்ணு, அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிட்டா. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியாதப்போ நல்ல நேரத்துல என் அம்மா அங்கிருந்து பேசி கூட்டு போயிட்டேன். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அவங்க பழைய காலத்து ஆளுங்கள்ல, ஒரு ஆணும் பொண்ணும் நட்பா பழகினாலே அது அவங்களுக்கு தப்பா தெரியுது. பட் நீ படிக்கல, ஆனா பக்குவமா புரிஞ்சுக்கிட்ட பாரு. ரொம்ப தேங்க்ஸ் அமுதா, எங்களை நீ தப்பா நினைக்காததுக்கு. யார் சொன்னா தப்பா நினைக்கலன்னு? அன்னைக்கு காலேஜுக்கு போகும்போது என்ன சொல்லி அமிச்சேன்? சொல்லுங்க, என்ன சொல்லி அமிச்சேன்? நீங்க ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க உங்க டீச்சர். அந்த தூரத்துல தான் இருக்கணும்னு சொன்னேன்ல. நான் சொன்ன எதையுமே காதுல வாங்கி மனசுல போட்டுக்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கீங்களா? காலேஜ் முடிஞ்சா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதானே வெளியே சுத்துறது. அவங்க கூப்பிட்டாகலாம், இவங்க போனாகலாம். எப்படி எப்படி என்ன சொன்னீங்க? அத்தை பழைய ஆளு, புரியாம பேசுறாங்களா? பொம்பளைங்க எல்லா காலத்திலயும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தப்ப நீங்க பண்ணிட்டு அத்தைய குறை சொல்றீங்களா? பழைய மாதிரி உங்க ஃப்ராட் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீல. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். திரும்ப ரெண்டு பேரையும் வெளியே எங்கேயாச்சும் பார்த்தேன், தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. திரும்பவும் சொல்றேன், அவங்க டீச்சரு, நீங்க ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். புரியுதா? சும்மா சும்மா தலைய ஆட்டிட்டு இருந்தா போதாது. சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க. ஜாக்கிரதை. என்னடா இது? அங்க பக்குவமா நடந்துக்கிட்டா, இங்க பத்திரகாளியா மாறிட்டாளே. செந்தில் உஷாரா. ஆமாமா, நான் சொல்லிட்டேன் சம்பந்தி. வணக்கம். வாங்க 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 உட்காரு. உட்காரு. நீங்க மத்த ஏற்பாடுகளை கரெக்டா பண்ணுங்க. வாங்கம்மா. உமா, ஏற்பாடெல்லாம் நல்லபடியா போயிட்டு. சரி சரி. சரிம்மா. நாகு, வர சொந்தக்காரங்க எல்லாரையும் வாசல்ல நின்னு வரவேற்று கூட்டிட்டு வாங்க. சரி மாமா. ஒரு குத்தங்குறை கூட வந்துடக்கூடாது. சரிங்க மாமா. சரிம்மா, நீங்க போய் அதை பாருங்க. அப்புறம் சம்பந்தி, இந்த ஐயர் கரெக்டான டைமுக்கு வந்துருவார்ல. வாங்க 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 வாங்க, உள்ள போங்க. வாங்க உள்ள போங்க. வாங்க வாங்க, உள்ள போங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கேன். வாங்க உள்ள போங்க. எல்லாரும் உட்காருங்க. வணக்கம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவோம். வாங்க வாங்க வாங்க.
ஏய், நீ எதுக்கு நீங்க வந்த? உன்னை இங்க காணோன்னு யார் அழுதா? ஒரு நல்ல விஷயத்து கூட உருப்படியா நடக்க விட மாட்டல்ல? எந்த முகத்தை வச்சுக்கிட்டே மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள வர? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அண்ணமண்டி, அதெல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறவங்களுக்கு தான். இதுக்கு தான் மான ரோஷம் இல்லாம தெரியுதுங்களே. எம்புட்டு அவமானப்படுத்தினாலும் அப்படியே தொடச்சிட்டு வந்து நிக்கிற. ஏய் போடி, கண்ணு முன்னாடியே நிக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. உன்னை இங்க வர சொல்லி இப்ப யார் வெத்தலை பாக்க வச்சு அழைச்சா? நான் தான் அவங்களை இங்க வர சொன்னேன். அப்பச்சி, என்ன சொல்றீங்க அப்பச்சி? என் புருஷனை என் கண் முன்னாலே கை நீட்டி அடிச்சவாவ. அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அதுவும் என் நாத்தனாருடைய நிச்சயத்துல இவளுக்கு என்ன வேலை? இவள முதல்ல போக சொல்றீங்களா அப்பச்சி? அவ போக மாட்டா. அவ உள்ள வரதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ வேணா போ. நடக்க போறது உன்னோட நாத்தனார் நிச்சயம் மட்டும் இல்ல, நம்ம செல்வாவோட நிச்சயமும் தான். செல்வா உனக்கு மட்டும் தம்பி இல்ல, அவளுக்கும் தான். சொல்ல போனா உன்னை விட அவளுக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அவனை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்தவன். அமுதா அவனுக்கு அக்கா மட்டும் இல்ல, அம்மா. அவ இல்லாம இந்த நிச்சயம் நடக்காது. அவ உள்ள வந்தாதான் இந்த நிச்சயம் நடக்கும்னா அது நடக்கவே வேண்டாம். அவ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்பச்சி. வேணாம், அப்படி ஒரு கல்யாணம் தேவையே இல்ல. அவ இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திக்க. அப்பச்சி, அவளுக்காக என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறீங்கல்ல? என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறது நியாயமே கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அப்ப நான் உமா கூடயே போயிடுவேன். என்ன மிரட்டுறியா? நீ நம்ம குடும்பத்துக்கு பண்ண காரியத்துக்கெல்லாம் உன்னை எப்பவோ இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். இளங்கோ பூஜா முகத்துக்காக மன்னிச்சு விட்டுருக்க. நீயா போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை வெளியே அனுப்புன பாவம் எனக்கு வேணாம். ஏ உமா, வாடி போலாம். நில்லு. எதுக்கு இப்படி கோவப்படுற? மாமா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? செல்வா உனக்கு மட்டும் இல்ல, அமுதாவுக்கும் தம்பி தானே. அவங்க தம்பி கல்யாணத்துக்கு அவங்க வராங்க. நல்லது கெட்டது நடக்கும்போது நம்ம பக்கம் 4 சொந்தம் வர்ற மாதிரி அவங்க பக்கமும் 4 சொந்தம் வரத்தான் செய்வாங்க. அதுல நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்க வரவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? மாமா, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன். ஏதோ அன்னைக்கு என்ன அமுதா அடிச்ச ஆத்திரத்துல அப்படி பேசிட்டா. நீங்க விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நிச்சயத்தை நல்லபடியா முடிங்க. நீங்க அவங்கள உள்ள கூட்டு போங்க. வாங்க, வாமா, உள்ள வாங்க. வாங்க.
யாரு யாருன்னு கண்டுபிடி பாப்போம். யாரு? அமுதா அது ஹாய். யாரு? ஐட்டா. இனிப்பு உலக ராணின்னு இந்த ஊரே சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிச்சா? அதான் கையில கண்ணை பொத்தும் போதே மூக்குல அதிரசம் வாட தூக்குதே. என்ன இங்கேயும் வந்து அதிரசம் பண்ண வச்சுட்டாங்களா? நம்ம வீட்டு விசேஷத்துல நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? பொம்மி சுட்ட அதிரசம் ஊரே பாக்கும் அதிசயம். உனக்கு இப்பதான் தெரிஞ்சுதா இது நம்ம வீடுன்னு? உனக்கு பழச மறந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் ஞாபகமே வருது இல்ல? அப்படிலாம் இல்ல அமுதா. ஆமா, நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னு சொல்ல தெரியல. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மறுபடியும் இந்த வீட்டுக்கு என்ன வான்னு சொல்லி நான் உள்ள வந்திருக்கேன். அது மனசுக்கு அம்புட்டு நிறைவா இருக்கு பொம்மி. இந்த சந்தோஷம் நிலைக்கணும். கவலையே படாத, இந்த சந்தோஷம் உனக்கு நிரந்தரமா கிடைக்கும். இந்த பொம்மி உனக்கு கிடைக்க வைப்பா. சரி, நீங்க உள்ள போங்க. பொம்மியோட ஸ்பெஷல் அதிரசம் எடுத்துட்டு வரேன். வாங்க. இத நாம தான் சரி பண்ண போறோம். பண்ணிடுவோம். அலமேலு, இன்னைக்கு நம்ம கடைசி பையன் செல்வாவுக்கு நிச்சயம் பண்றோம். இதுதான் நம்ம வீட்ல நடக்க போற கடைசி கல்யாணம். எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு. இவனுக்கும் நல்லபடியா முடிச்சிட்டா பெத்த கடமை முடிஞ்சிரும். எனக்கு என்ன கவலைன்னா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ இல்லையே. நீ எங்க கூட இல்லைன்னாலும் உன் நினப்பு என்னைக்கும் கூட இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அமுதா கல்யாணத்துல நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் சரியாகி நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. நீதான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன் கவலைப்படுறீங்க? அதான் என் பொண்ணு அமுதா வந்திருக்கால, நான் இருந்து பாத்துக்க வேண்டியத அவ பாத்துப்பா. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும். அவளை நீங்க எப்பவும் கோச்சுக்க கூடாது. என்ன அப்புச்சி, எப்படி இருக்கீங்க? அம்மா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? பொம்மி, நீ எப்படா வந்த? நான் எப்ப வந்தனா? ஏன் அப்புச்சி, இது மூக்கா இல்ல செட் ப்ராப்பர்ட்டியா? நான் வந்து அதிரசம் சுட்டு அந்த வாசத்துல ஊரே வந்து உங்க பொண்ணு அமுதா வந்து தின்னு இம்புட்டு நடந்து போச்சு. நீங்க என்னடானா எப்ப வந்தன்னு கேக்குறீங்க? நான் சுட்ட அதிரசம் வாசம் உங்க மூக்குல ஏறலையா? பிரச்சனை தலைக்கு மேல இருக்குமா, இதுல எங்க? என்ன பிரச்சனை? அதான் இந்த பொம்மை வந்துட்டால, எல்லா பிரச்சனையும் பறந்து போகும். அப்புறம் அப்புச்சி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன பேசுற? அமுதா எப்படியோ அப்படிதான் நீயும். அப்புச்சி கிட்ட என்ன தயக்கம் சொல்லு?
அமுதாவை நீங்க திரும்ப ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அமுதா மாப்பிள்ளையையும் நீங்க பண்ண வேண்டியதானே? இதுக்கு என்ன நாள் கிழமை பார்க்கணும்? இன்னைக்கே பண்ணிடலாம். நடக்கிறது நம்ம குடும்ப ஃபங்க்ஷன். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. ஆமாம்மா, நானும் இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தயங்கிக்கிட்டு தான் இருந்தேன். நீ நல்ல யோசனை தான் சொல்லிருக்க. அப்புறம் என்ன, ஆரம்பிச்சிடலாமா? ஆ. வாங்க.